மனம் மனதில் தான் வாழ்க்கை இருக்குது. மனசுல தான் விருப்பம் இருக்குது. அதில் விருப்பம் இருக்குது. மனசுல தான் எண்ணங்கள் இருக்குது. ஆனால் மனம் யாரும் பார்த்ததில்லை. ஆனால் என்ன செய்கிறோம், மனதை பற்றியான உணர்வுகள், உணர்ச்சிகள் பெரும்பாலும் சோகமாகவே இருக்கிறோம், கவலையிலே இருக்கிறோம். விதமான பயம், சங்கடம், வருத்தம் வேறு எந்த உயிரினத்தில் கிடையாது. வேறு எந்த உயிரினத்தையும் பார்த்து நம்ம கேட்கறது கிடையாது. என்னென்ன என்னப்பா மனசு சங்கடமாக இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டோம். ஆடு மாடை பார்த்தோ மற்ற உயிரினங்களை பார்த்தோ அது முகத்தை பார்த்தோன்னே இது எதுவும் மன சங்கடத்தில் இருக்க போட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கோமா? கேட்டதில்லை. ஆனால் மனிதனை பார்க்கும்போது கேட்குறோம். இல்லை சோகமாக இருக்கீங்க, மனசுல கவலை இருக்கா, பயம் இருக்கா, ஏதோ சங்கடத்தில் இருக்கீங்களா தெரியுது அப்படின்னு கேட்குறோமா? இல்லை. அந்த அகத்தில் இருக்கிறது முகத்துக்கு தெரியுது. அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனதில் தான் அவருடைய வாழ்க்கையும் இருக்கு. பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஒரு சுமை சுமந்துக்கிட்டே இருக்கோம். அதாவது சுமை தாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையில் வச்சு சுமந்துட்டே வருவாங்க, கூடையை வச்சு சுமந்துட்டு வருவாங்க. இல்லை தண்ணீருக்கு போய் குடம் சுமந்துட்டே வருவாங்க. இப்படி சுமந்துட்டு வரும்போது அதை எப்படியே இறக்கி வைக்கணும்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 அடிக்கு பெரிய கல் இருக்கும். அவங்க யாரும் உதவி தேவையில்லை. நம்ம அந்த கல்லை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திருப்பி எடுத்து சுமந்துருப்பாங்க. அப்போ எனக்கு சுமையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இது நடக்குதாங்க. என்னென்னா ஒரு கல்லில் இறக்கி, அதாவது சுமைதாங்கி கல்லுவாங்க. சுமைதாங்கி கல் அப்படின்னா கொஞ்சம் இறக்கி வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்து திருப்பி எடுத்து நடப்பாங்க. அப்போ ஒரு கையில் பொருள் இருக்குது, அது கனமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இறக்கி வைக்கலாம். இல்லை முதுகில் ரொம்ப சுமையாக இருக்கும், சுமையை ஒரு மூட்டை சுமந்துருப்போம் அப்படின்னா அது கொஞ்சம் இறக்கி வைக்கலாம். இல்லை நான் வேறு ஏதாச்சும் ஒரு தோளில் சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னா அதை இறக்கி வைக்கலாம். இந்த 10 மாதம் கரு சுமை கூட பார்த்தீங்கன்னா 10 மாதம் எப்படி இறக்கி வச்சுருவாங்க, அதை இறங்கிடும். ஆனால் மனசில் ஒரு சுமை இருக்குல்ல, அது எப்படி இறக்கி வைக்கிறது? பெரும்பாலும் மனம் பாரமாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது, பெரிய பாறாங்கல்லே வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அது என்ன உணர்வு? என் மனசில் பெரிய பாறாங்கல்லே வச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப கனமாக இருக்குது, அது எவ்வளோ கணம் தெரியாது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, ஏதோ விரக்தியாக இருக்குது. அப்போ இந்த மனிதன் மட்டும்தான் வேலை பேசுது, வேற எந்த உயிரும் கிடையாது. இப்போ இந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு? எவ்வளோ ஆராய்ச்சிகள் நடக்குதுல்ல, எவ்வளோ ஆராய்ச்சிகளில் என்னமோ மருத்துவம் இருக்குது, பெரிய பெரிய ஆராய்ச்சி இருக்குது. இது வரைக்கும் மனசுனா என்ன, அது என்ன வடிவத்தில் இருக்கும், அது என்ன நிறத்தில் இருக்கும், அது எவ்வளோ கனம் இருக்கும், அது கனமாக இருக்குங்கிறாரு, அதுக்குள்ளே என்ன இருக்கும், மனம்னா என்ன, அது என்ன வடிவத்தில் இருக்கும், என்ன நேரத்தில் இருக்கும், அது கனமாக இருக்குன்னு சொல்கிறோமே. அப்போ அந்த மனசுக்குள்ளே என்ன இருக்கு, என்ன பொருள் இருக்கு, தெரிஞ்சு அதை இறக்கி வச்சிடலாம்ல, இது கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது மதம் சார்ந்து இருக்குதா, அது மொழி சார்ந்து இருக்குதா, எதுவுமே தெரியாது. மனம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு இல்லை. ஆனால் பெரும்பாலும் மனிதனுக்கு மனசு ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு, சுமை இருந்துகிட்டே இருக்கு. சோகமான சுமை ஒன்று இருக்குது. அதாவது நமக்கே தெரிய மாட்டேங்குது ஏன் மனசு கனமாக இருக்குது. எப்பயுமே ஒரு சோகத்திலே இருக்கும், கவலையில இருக்கும், பயத்தில் இருக்கிறோம். இதுக்கான செய்கிறோம், நிறையா தியான வகுப்பு நடக்குது, பயிற்சி நடக்குது, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க மனசு இல்லையா? மனசை பற்றி தான் ஆன்மீகமே, மனசை கொண்டு தான் ஆன்மீகம். ஏன்னா மனசு யாரும் பார்த்தது அருவமானது. இப்போ மனதின் தியானம் அது ஒரு வகுப்பு நடக்குது, நிறைய மனசை பற்றியான நிகழ்ச்சிலாம் நடந்துட்டு இருக்கு, வகுப்புலாம் நடந்துட்டு இருக்கு, பயிற்சி நடந்துட்டு இருக்கு, கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் எதுலையாச்சும் நம்ம அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம மனசை நம்ம தான் புரிஞ்சுக்கணும், வேறு யாரும் நம்ம மனசை புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மனசை நாமே புரிஞ்சிக்காத போது எப்படி மற்றவங்க நம்மகிட்ட புரிஞ்சுக்க முடியும்?
எப்போ நம்ம மனசை நம்ம புரிஞ்ச ஆரம்பிச்சிட்டோமோ, உணர ஆரம்பிச்சிட்டோமோ, மற்றவங்க மனசை புரிஞ்சுட்டாங்க. இப்போ மனம்னா ஏன் நெருக்கடி ஆகுது? மனசுக்குள்ள என்ன இருக்கு? நல்ல எண்ணம் இருந்தால் இந்த மனசு விசாலமாக இருக்குது, லேசாக இருக்குது. கெட்ட எண்ணம் இருந்தால் அந்த மனம் கஷ்டப்படுது இல்லையா? இப்போ மனசில் தான் வாழ்க்கை இருக்குது, அதில் விருப்பம் இருக்குது, அதில் விருப்பம் இருக்குது, அதில் உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது. அப்போ இதெல்லாம் எண்ணமாக இருக்குது. எண்ணம் தான் மனசுக்குள்ள இருக்குது, வேற எதுவும் கிடையாது. மனசுக்குள்ள எண்ணங்கள் நிறையா இருக்குது. நல்ல எண்ணமும் இருக்குது, கெட்ட எண்ணமும் இருக்குது. யாரை பற்றியும் சரி, நம்மளை பற்றியும் சரி, மற்றவங்களை பற்றி ஒரு எண்ணம் நம்மளை காயப்படுத்துது. நிறைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தான் வார்த்தையாக மாறும் இல்லையா? அப்போ பெரும்பாலும் ஏன் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மனம் இருக்குது, மனிதனுக்கு மட்டும் அந்த வரி இருக்குது அப்படின்னா, மனிதன்கிட்ட தான் மனிதனோட சேர்ந்து வாழணும், உறவுகளோட சேர்ந்து வாழணும் இல்லையா? கூட்டு குடும்பமா, உறவுகளா, நட்புகளா, மனிதனோட சேர்ந்து வாழக்கூடியது மனிதன் தான். இப்போ இந்த ஒரு மனிதன் ஒரு மனிதன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது, வார்த்தைகளாக வரும்போது, அந்த வார்த்தைகள் இந்த மனசுக்கு காயப்படுத்துது. நான் கேட்டேன், அவங்க சொன்ன வார்த்தை நான் கேட்டேன், அவங்க எண்ணம் வார்த்தையாக மாறிச்சு. அதை கேட்கும் போது மனசு சங்கடப்படுது இல்லையா? வருத்தப்படுது. ரொம்ப ஒரு மன கனமாக இருக்குது. இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி என்னை பற்றி நினச்சிட்டாங்களே, இருக்கா இல்லையா? குடும்பத்தில் இருந்து, கணவன் மனைவியிலேருந்து, பெற்றோர் பிள்ளையிலேருந்து, உறவு நட்பு வரைக்கும் செய்தான் ஒரு மனம் இன்னொரு மனதை காயப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதில் என்னன்னா எதிர்பார்ப்பு, ஏமாற்றம். பெரும்பாலும் எதிர்பார்ப்பு, கணவன் மனைவியில் எதிர்பார்ப்பு, பிள்ளைகள் பெற்றவர்கள் எதிர்பார்ப்பு, இன்னும் உறவுகளில் நட்புகளில் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் வரும்போது மனம் காயப்படுது. ஏன்னா மனம் கனமாக இருக்குது. அது நினச்ச மாதிரி இல்லை, நான் நினச்ச மாதிரி கிடைக்கல, நான் நினச்சிட்டு இருக்கேன், அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த எதிர்பார்ப்பு ஏன் வருது? அது இணைப்பு தானே. ஏன்னா அந்த மனம் எப்போ நம்ம வாழுங்காலங்களில் மனம் அமைதியிலே இருக்கணும். ஆனால் அமைதி இல்லை, மனம் சுத்தமாகவும் இல்லை, அமைதியும் இல்லை. யாருக்கெல்லாம் மனம் சுத்தமாக இருக்கு? நமக்கு மனசுல அசுத்தம் இருக்குது, அதே நேரத்தில் சஞ்சலமும் கவலையும் இருக்குது. ஆனால் மனம் தான் வாழ்க்கை, அது மட்டும் தான் மனம் நிறைவாக இருக்கணும், அது மட்டும் தான் மனம் அமைதி அடையும். அப்போ எண்ணங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். வேற எதுவுமே இல்லை மனசுல, எந்த ஆராய்ச்சியும் கண்டுபிடிக்க முடியாது. மனசுல எண்ணங்கள் குவிஞ்சு கிடக்கு. அந்த எண்ணங்கள் குவிஞ்சு கிடக்கும் போது இப்போ வந்து எண்ணிக்கையில் இருக்குதுங்களேன், நிறைய பூக்கள் இருக்கு, மலர்கள் இருக்கு, அதே எண்ணிக்கையில் கற்கள் இருக்கு. எது கனமாக இருக்கும்? ரெண்டும் ஒரே எண்ணிக்கை தான். ஒரு பக்கம் மலர் இருக்கு, பூக்கள் இருக்கு, அதே எண்ணிக்கையில் அவங்க இந்த பக்கம் கல்கள்லாம் இருக்கு, கற்கள் இருக்கு. ஆனால் எது கனமாக இருக்கும்? எண்ணிக்கை மட்டும் தான். இது லேசாக இருக்கும் இல்லையா? பூக்கள் லேசாக இருக்கும், ஆனால் கற்கள் கனமாக இருக்கு. இப்போ நம்முடைய வார்த்தைகளில் நாம் பேசக்கூடியது, கேட்கக்கூடியது பூ மாதிரி இருந்து வச்சுங்க. அதாவது நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயங்களாக பேசணும் அப்படின்னா அது லேசாக இருக்கும், மனசு லேசாக இருக்கும். அதுவே வந்து கெட்ட எண்ணங்களோட, கெட்ட வார்த்தைகளோட கேட்கும்போதும் அதை பேசும்போதும் அது ரணமாயிருது. கனமாக இருக்குது, ரணமாயிருது, மனசு உடஞ்சி போகுது, வலிக்குது. அப்போ இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சிலையும் எந்த லேப்லையும் கொடுத்து கொண்டு போய் மனசுனா என்ன, என் மனசை கண்டுபிடிச்சி கொடுங்க, என் மனசு எவ்வளோ பெருசு, எவ்வளோ சின்னது, என் மனசில் என்ன இருக்குது, உடஞ்ச எப்படி ஒட்ட வைக்கிறது, எப்படி பாரத்தை குறைக்கிறது, எப்படி வந்து வலியை குறைக்கிறது சொல்ல முடியுமா? உடலில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மருத்துவம் பார்க்கலாம், மருந்து போடலாம் இல்லையா? தையல் போடலாம், அந்த வலியை குறைக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணிக்கலாம். மனசு வலிக்கும், மனசு உடஞ்சிச்சு, மனசு பாரமாக இருக்குது, மனசு வந்து ரணமாக இருக்குது, ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னா எப்படி மருத்துவம் பார்க்குறது? ஏன்னா மனசு நம்மளுக்கு நான் பார்க்கல, அது அருவமானது. அதுக்குள்ள அந்த மனசுக்குள்ள இருக்கிற கனம் அது தெரியாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? எண்ணங்கள் தான், நம்மளுடைய எண்ணம் தான் அது கனமாக இருக்கு. நம்ம நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், பல எண்ணங்கள் குவிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம அப்பப்போ அந்த எண்ணங்களை சரி பண்ணிக்கிட்டே வரணும், எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிட்டே வரணும். நம்மளால் என்ன முடியுது? மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள்டையும் சரி, அது உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளில் மனிதர்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கிக்கணும். இறைவன்கிட்ட மட்டுமே எதிர்பார்க்கணும். மனம் லேசாகிடும், மனசு லேசாகிட்டே இருக்கும்.
பெரும்பாலும் உறவுகளில் தான் இந்த மனம் காயப்படுறது, என் மனிதர் கிடையாது. அப்போ மனம்னா என்ன? மனதில் தான் வாழ்க்கை இருக்குது, அதுதான் விருப்பமாக இருக்குது, அது விருப்பம் இருக்குது, அதில் உணர்வும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. மனதின் ஆற்றல் தான் உணர்வு. மனம்ங்கிறது ஒரு உணர்வு. மனதின் ஆற்றல் உணர்வு, உணர்வின் ஆற்றல் உயிர், உயிரின் ஆற்றல் தான் செயல், மன செயல், மனிதனுடைய செயல். இப்போ மனம் இல்லாமல் செய்யாது, வாழ முடியாது. இப்போ மனதின் ஆற்றல் என்ன? உணர்வு, உணர்வின் ஆற்றல் உயிர். மனம் எங்கே யாரும் தெரியாது, உடலில் இருக்குன்னா உடலில் இல்லை. ஆனால் மனம் உணர்வான செய்து உயிராக இந்த உடலை இயக்கிட்டு. அப்போ நம்ம மனசை என்ன விரும்புகிறோமோ அதுதான் பேசுவோம், என்ன உணர்றோமோ அதை பேசுவோம், என்ன விரும்புகிறோமோ அதை செய்வோம், என்ன விரும்புகிறோமோ அதை உணர்வுன்றோம் இல்லையா? அப்போ மனதின் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ லேசாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மனிதன் பிறந்துட்டான், வாழ்நாள் வரைக்கும் நம்முடைய மனம் எப்படி வச்சுருக்கோம்? தூய்மையாக வச்சுருக்கிறோமா, அதை லேசாக வச்சுருக்கிறோமா? விரும்புகிறோம் தான் விரும்புகிறோம், மனசு லேசாக விரும்புகிறோம். அதுக்கான வழி தெரியல. மனசு எப்படி லேசாக வச்சுக்கிறது, எப்படி கவலை இல்லாமல் வச்சுக்கிறது, எப்படி பயம் இல்லாமல் வச்சுக்கிறது. தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? வந்த தூக்கமும் நின்றுது. ஏன்? நம்ம தூக்கத்தை விட அதிகமாக எண்ணங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். யாரை பற்றி, எதை பற்றியாச்சும், பிள்ளைகளை பற்றி, கணவனை பற்றி, பெற்றோரை பற்றி, மற்றவங்களை பற்றியான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு விதமான பயம், ஒரு விதமான கவலை. அப்போ அந்த எண்ணம் என்னது? கவலைங்கிற ஒரு எண்ணம், பயங்கிற ஒரு எண்ணம், வருத்தங்கிற ஒரு எண்ணம், சங்கடம்ன்ற ஒரு எண்ணம் இல்லையா? இதெல்லாம் எண்ணம் தான். எண்ணம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கவலைங்கிறோம், பயங்கிறோம், சங்கடங்கிறோம், வருத்தங்கிறோம். இப்போ எண்ணங்கள் நம்ம பிரித்து பார்க்கணும். இது இந்த எண்ணம் சரியா தப்பா? எதுக்கு இந்த எண்ணம் வேண்டாம்? இதுதான் நம்ம வலிக்குது. இந்த எண்ணம் தான் வலிக்குது, இந்த நினைப்பு தான் நம்மளை வலிக்குது, இந்த எண்ணம் தான் நம்ம சங்கடப்படுத்துது, காயப்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை நீங்களா போகும். எப்படி இது ஒரு பொருளை தூக்கிட்டு போகிறோம், சுமையாக இருக்க செய்வோம், கொஞ்சம் இறக்கி வைப்போம், இல்லை அதில் கொஞ்சம் எடுத்துருவோம். அப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கேன், கொஞ்சம் எடுத்துருங்கன்றோம். நான் தூக்க முடியல, கொஞ்சம் குறைச்சிருங்க, குறைச்சாச்சு. அப்போ பாதி வெயிட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குறைச்சா இன்னும் வெயிட் குறையுது. சுத்தமாக எடுத்துட்டோம்னா வெயிட் சுத்தமாக இருக்கா இல்லையா? அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒழுங்குபடுத்திகிட்டே வரணும், தேவையில்லா எண்ணங்கள் எப்போ நம்ம நீக்கிட்டே வரணும், மனசு லேசாகிட்டே வரும். ஏன்னா இந்த லேசான மனசோட வாழும்போது தான் நம்ம ஆன்மா திருப்தி கிடைக்கும். இப்போ மனசில் என்ன நம்ம தெரியவே இல்லாத நினைச்சிடும், அந்த மனசை தேடி தேடி போயிட்டே இருக்கும். ஆன்மீகத்துக்கு போயிட்டுருக்கோம், அப்படி வகுப்புக்கு போயிட்டுருக்கோம், பயிற்சிக்கு போயிட்டுருக்கோம், கவுன்சிலிங் போகிறோம். அது இல்லாமல் நம்ம புண்ணியத்தளவுக்கும் வழிபாடு தளவுக்கு போயிட்டே இருக்கோம். ஆனால் எங்கேயாச்சும் மனசை உணர்ந்துருக்கோம்னா இல்லை. அது எங்கே உணர்றோம்? குடும்பத்தில் தான் உணரும். குடும்பத்தில் தான் நமக்கு தெரியுது. எப்படி தெரியுது? நம்ம உறவுகளில் பேசிக்கொள்ளும் போது அந்த மனசில் வலி இருக்குது, காயப்படுத்துகிறாங்க, அந்த சந்தோஷப்படுத்துகிறாங்க, சங்கடப்படுத்துகிறாங்க எல்லாமே. இப்போ இங்கே தான் நம்ம வழிபாடுறாங்க, இங்கே தான் நம்ம ஒழுங்காக இருக்கும், இப்படி கவனமாக இருக்கக்கூடாது. மனசை யாரும் காயப்படுத்தக்கூடாது, நானும் யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. எதை நம்ம விரும்புகிறோமோ அது இறை வழிபாடு, அதே மற்றவங்களுக்கு விரும்புகிறது தர்மம். என் மனசு எப்படி காயப்படக்கூடாதோ, என் மனசு எப்படி சங்கடப்படக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாதோ, வலிக்கக்கூடாது எப்படி விரும்புகிறோம், அதே மாதிரி என்னுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது மற்றவங்க நான் காயப்படுத்தக்கூடாது. ஏன்? என்னுடைய எண்ணமும் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயலும் இதை காயப்படுத்தக்கூடாது. அவங்க மனசு பாரமாச்சுன்னா அது பாவமாயிடும். அடுத்தவங்க மனசை காயப்படுத்தும் போது அது எனக்கு பாவமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. பாவம் எப்படி இருக்கு? எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இல்லையா? அப்போ மனம்ங்கிறது சுருங்கி விரிவு தன்மை கொண்டது இல்லைதானே? ஒவ்வொரு உறுப்பும் சுருங்கி விரிவு தன்மை கொண்டது. மூளை சுருங்கி விரியும் இல்லையா? உள்ளுறுப்புலாம் சுருங்கி விரியும், வெளியுறுப்புலாம் மடங்கி விரியும். இதெல்லாம் சுருங்கி விரித்தாங்க. எதன் அடிப்படையில்? எண்ணங்கள் அடிப்படையில். நம்ம எண்ணம் தான் நம்மளை இயக்குது. எண்ணம் என்ன செய்யுது? எண்ணங்கள் அடிப்படையில் சுருங்கி விரிவு தன்மை கொண்டது. அதே மாதிரி மனமும் சுருங்கி விரிவு தன்மை கொண்டது. நல்ல எண்ணமாக இருந்தால் அது விரிஞ்சு கொடுக்கும், கெட்ட எண்ணம் தான் சுருங்கி போயிடும். சுருங்கிடுச்சு என்ன செய்வோம்? நெருக்கடியாக இருக்கும், மனசு நெருக்கடியாக இருக்குது, மனம் சுருங்கிடுச்சு. இதே நல்ல எண்ணம், நல்ல செய்தியாக இருந்துச்சுன்னா என் மனசு விரிவாக இருக்குது, விசாலமாக இருக்குது, லேசாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே எண்ணங்கள் அடிப்படையில். ஒரு எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ நம்ம எண்ணம் என்ன? நான் இதெல்லாம் விரும்புகிறோம், இதை மற்றவங்களுக்கு செய்யணும், இதெல்லாம் நான் விரும்புகிறோம் அப்படின்னு செய்யணும். அப்போ மனிதர்களில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்குன்னு சொன்னால், மனிதர்கள் தான் பகைமையை விருப்பம் இருக்குது, நெருக்கமானவர்கள் தான். சரியா? அப்போ ஒவ்வொரு எண்ணமும்
எப்படி செய்யணும், நம்மளை விரிவுபடுத்துது, நல்லா சுருங்கிடும். அப்போ சுருங்கும் போது என்ன செய்யணும், நெருக்கடியாக தான் இல்லையா மனசு. அப்போ என்ன செய்யணும், மனிதர்கள் இருக்கும்போது கவனமாக இருக்கணும், தொழுகை பேணிக்கணும், இப்படி வணக்கத்தை பேணிக்கணும், இறைவனை தியானத்த நிலையில் நாம் நினைக்கணும், அந்த மனம் சுத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் லேசாகும். சுத்தமில்லாத மனசு செய்யும் கனமாக தான் இருக்கும். பெரும்பாலும் மனசு சுத்தம் இருக்குது இல்லை, யாரை பற்றியாச்சும் கெட்ட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு, போராமையான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு, நம்மளுக்கு பெருமையான எண்ணம் இருக்கு. இல்லை, எண்ணம் தான். பெருமைங்கிறது எண்ணம், போராமைங்கிறது எண்ணம், போட்டிங்கிறது எண்ணம் இல்லையா. இந்த கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் எப்படி பூக்கள் மாதிரி எவ்வளோ இருந்தாலும் விஷயம் கனமே இருக்காது. கெட்ட எண்ணம் வந்து கற்கள் மாதிரி. ரெண்டு எண்ணம் இருந்தால் கூட போதும். கெட்ட எண்ணம் இருந்தால் அது மனம் விஷயம், அந்த கல்லை செய்யணும், நம்மளுக்கு மற்ற தூக்கி போடும். நம்மகிட்ட இருக்க நல்ல கெட்ட எண்ணத்தை மற்றவங்கள தூக்கி போட்டு எப்படி இருக்கும், அவங்கள அடிபடுல. பூவை தூக்கி போட்டு அடிபடாது, கல் தூக்கி போட்டால் அடிபடும். அப்போ கெட்ட எண்ணம் கற்கள் மாதிரி, கடு சொல்களார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, மனசு லேசாக வச்சுக்கணும். சரியா? அத்தியாயம் 3:186. இந்த குர்ஆன் வந்து மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குது. எப்படி மனசு லேசாக வச்சுக்கணும், அதாவது மனம் தான் வாழ்க்கையை இருக்கும்போது இந்த மனம் திருப்தி கொண்ட நிலையில் எப்படி நம்ம உயிர் கைப்பற்றணும். அதாவது உயிர் வாழ்காலங்களையும் சரி, உயிரை கைப்பற்றும் போது மனம் லேசாக இருக்கும். அப்புறம் மனம் பயன்படுத்தாது. ஆனால் பெரும்பாலும் நம்ம இறக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயம் இருக்குல்ல, எல்லாருக்கும் மனதில் இறக்கும்போது பயம் இருக்குது. ஏன்னா மனம் அந்த அளவுக்கு நெருக்கடியில் இருக்குது, கவலையில் இருக்குது, சங்கடத்தில் இருக்குது. இப்போ மனம் லேசாக இருக்கும்போது உயிர் கைப்பற்றது லேசாக இருக்கும் இல்லையா. அது மன பயம் இருக்காது, திருப்தி கொண்ட ஆன்மாவாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அப்போ நம்ம பேசணும், எப்போ காலம் நிறைய எனக்கு தெரியாது, காலை எப்படி இருக்கும், நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ மனசை நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டே வரும். கெட்ட எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்கள் மட்டுமே நம்ம அதிகப்படுத்திட்டே வரோம். இப்போ மனிதரோடு இருக்கும்போது நமக்கு இந்த கவலை, சங்கடம், வருத்தம்லாம். ஆனால் மனிதரோட வாழணும். சோதனை கொடுக்கப்பட்டது. உங்களில் செயலில் அழகானது யார், உங்களில் செயலில் அழகானது யார், நல்ல எண்ணம் உள்ளது யார் அப்படிங்கிறது தான் சோதனை. இதுதான் பரீட்சை. அப்படி இருக்கும்போது குடும்பத்திலேருந்து நமக்கு பரீட்சை ஆரம்பிச்சிருச்சு. நெருக்கமான ஒரு உள்ளது. மனைவி கணவன்களில் வார்த்தைகள் தவறும் பொழுது ரொம்ப சங்கடம் இருப்பாங்க. எத்தனை பேர் பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் என் கணவன் திட்டாரு, அவர் இப்படி பேசிட்டாரு, சந்தேகப்பட்டாரு, இல்லை மனைவி இப்படி பேசிடுச்சு அப்படி. ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யணும், அந்த கணவன் மனைவிகளில் அந்த வார்த்தைகள் மாறுது. அந்த வார்த்தைகள் தான், அந்த எண்ணங்கள் தான் மனம் சந்தேகத்திலே இருக்கு இல்லையா. அதே மாதிரி பிள்ளைகள் கிடையாது. இது எல்லாமே சொல்லணும். எதிர்பார்ப்பு உறுப்பின்ற பேரில் உணர்ச்சி வசப்பட்டு தனித்தன்மையோடு வாழ்றவங்க சேர்ந்து தான் வாழணும், ஆனால் சார்ந்து வாழணும். கூடிதான் வாழணும், ஒன்றி வாழக்கூடாது, ஒன்றி வாழணும். அதில் தான் நமக்கு மனம் கஷ்டப்படும் இல்லையா. இப்போ மனிதனோடு வாழும்போது என்னன்னா 386, உங்கள் பொருள்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் பொருள்களிலும் சோதனை இருக்குது. பொருள் ஈட்டும் போது பொருளை கொண்டு சோதனை. உங்களுடைய உள்ளங்களில் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவரிடமிருந்தும் இணை வைத்து வணங்கிடமிருந்தும் நிந்தனைகளை பலவற்றை செவிமடிப்பீர்கள். நிந்தனைகளை பலவற்றை செவிமடிப்பீர்கள். கேட்குறீங்க வார்த்தைகள், அவங்க சொல்றதாக கேட்குறோம் இல்லையா, இல்லை அவங்கள்ட்ட நேரடியாக கேட்குறோம் அப்படின்னா இந்த நிந்தனைகள் தான் அது எண்ணம். நிந்தனைகள் அப்படிங்கிறது கெட்டதை கேட்குறோம். நம்மளை பற்றி தவறாக பேசுகிறாங்க, புறம் பேசுகிறாங்க, செய்யா சொல்கிறாங்க, அல்லது நம்மளை பற்றி மற்றவங்களை போய் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த நிந்தனைகள் மனம் காயப்படுறதான வார்த்தைகள். நிந்தனைகளை பலவற்றை நீங்கள் செவிமடிப்பீர்கள். அதுதான் அவங்க மனசில் காயப்படுது. அப்படிதானே, இப்படி பேசிட்டு இருக்காங்களே, நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க நினைப்பாங்க நம்மளை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ யார் யாரை பற்றி நல்லது பேசணுமோ கெட்டது பேசணும். நல்ல விஷயங்கள் பேசும்போது அந்த மனம் அமைதி, நமக்கும் அமைதி கிடைக்கும், கேட்டவங்களுக்கு அமைதியாக. கெட்டது பேசும்போது நம்ம மனம் உணர்ச்சி வசப்பட்டுரும். உணர்ச்சி ஆச்சுன்னா ஆகும், மனம் கனமாக தான் இருக்கும். அந்த கனமான எண்ணங்களோட, கனமான மனசோட, கனமான எண்ணங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா காயப்பட மாட்டார் இல்லையா. அப்போ நிந்தனைகளை பலவற்றை செய்யப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தோடு இருந்தீர்கள். ஆனால் அவங்க தூக்கி போட்ட கலை நம்மளும் திருப்பி தூக்கி போட என்ன ஆகும்,
அவங்க தூக்கி போட்டாங்க கல்லை, திருப்பி நான் தூக்கி போடுறேன். அப்போ என்ன ஆகும்? அது திருப்பி திருப்பி காயப்பட்டு தான் இருக்கும். நான் எதுவும் சொன்னேன், பொறுமை மேற்கொண்டு பயபக்தி இருந்துக்கலாம், நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களும் உறுதியான செயலாகும். நம்ம உறுதி எது? இந்த மனதை உறுதிப்படுத்தக்கூடியது. சரி, என்கிட்ட அந்த எண்ணம் இல்லை, அவங்க பேசிட்டாங்க, நான் செய்யலை சொல்லிட்டாங்க, அப்படிங்கும்போது செய்யணும். அந்த எண்ணம் நம்மகிட்ட இருந்தால், அவங்க சொன்ன வார்த்தை நம்மகிட்ட இருந்தால் நம்ம பாவனை திருத்திக்கணும். இல்லையா, அவங்க சொல்லிட்டாங்களே, அது இல்லாமல் சொல்லிட்டாங்கன்னு மனசை வச்சுட்டே இருக்கக்கூடாது, நீக்கணும். எப்படி கனமாக இருந்தால் ஒரு 2 பொருள் எடுத்துட்டோம்னா கனம் குறையுமா, அந்த மாதிரி எதெல்லாம் என் மனசு காயப்படுதோ, எந்த எண்ணம்லாம் நம்ம மனசு பாரமாக இருக்கோ அந்த எண்ணத்தை நீக்கணும். இல்லை லேசானது. இதுக்கு மருத்துவம்லாம் கிடையாது, இதுக்கு கவுன்சிலிங்லாம் தேவையில்லை, இதுக்கு தியானம்லாம் தேவையில்லை. நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நமக்கு தெரியும், இந்த எண்ணம் எனக்கு காயப்படுத்துது, இவங்க பேசினது இவங்களை பற்றியானது, அல்ல என்னை பற்றியானது அப்படின்னு எப்போ நம்ம மனசு இந்த எண்ணம் தான் என்னை காயப்படுது கொஞ்சம் தியானிச்சோன்னா அப்புறம் மனசுல இருக்குது. சரி, அதை நீக்கி கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். சரி, இதுதானே, இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் வச்சுக்கிட்டே இருப்போம், மனசை வச்சுக்கிட்டே இருக்கும். கனமாக இருக்குன்னு தெரியுதில்ல, வழியில் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு மூட்டை தூக்கி அது ஏற்கனவே கனமாக இருக்குது, இன்னும் போகிற போல இந்த எடுத்து போட்டுகிட்டே இருப்போம். இப்படி கிடைக்கிற பொருளை எடுத்து போட்டு எப்படி செய்ய முடியும்? இன்னும் கனமாகிட்டு இருக்குமா இல்லையா? அது போக இறக்கி வச்சுக்கிட்டே போகணுமா, திருப்பி அள்ளி போட்டுக்கிட்டே போகணுமா? அப்போ நம்ம வாழ்க்கை லட்சியம்னா பெரும்பாலும் நம்ம வச்சுருவோம், திருப்பி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதை எடுத்து மனசில் வச்சு வந்து அதிகமாகிட்டே போதுமா, கனமாகிட்டே இருக்கும். இப்போ கனமான மனம் என்ன செய்யும்? அந்த உடல் ஏன்னு கஷ்டப்படும், அதுதானே. மனசு லேசாக இருக்கும்போது நல்ல வேலை செய்கிறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா உழைக்கிறோம், நல்லா தூங்குறோம். ஆனால் மனம் கனமாக இருக்கும்போது உடல் இயங்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, இல்லையா? ஒரு சோர்வாகவே இருக்கும், யார்ட்டையும் சரியாக பேச மாட்டோம், இருக்கா இல்லையா? இப்போ மனம் தானே வாழ்க்கை. மனசில் என்ன இருக்குது? எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் தான் புரிஞ்சு கிடக்குது. அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக புரிஞ்சு கிடக்கா, கெட்ட எண்ணமாக புரிஞ்சு கிடக்கா? எண்ணங்களை சரி பார்த்தேன். அத்தியாயம் 3 118 119 120. 3 118 119 120. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களை தவிர உங்களை அந்தரங்க கூட்டாளி ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களை தவிர ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு அவர் மீது நல்ல நம்பிக்கை. நமக்கு மற்றவங்க நல்ல நம்பிக்கை இருக்காது, இருக்கணும், ஆனால் இருக்கிறது இல்லை. அது மற்றவங்களுக்கு நம்ம நல்ல நம்பிக்கை இருக்கிறதா இருக்கிறது இல்லை, இல்லையா? மனித தான் போகிறாங்க, மற்ற எந்த உயிரினத்துக்கு போகிறாங்க போடிலாம் கிடையாது, வேறு எந்த உயிரினத்துக்கும் மனசும் கிடையாது. அது இன்னொன்று மற்ற இருக்கிறதும் செய்யாது, இல்லையா? மற்றதை பற்றி புறம் பேசாது. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கு புறம் பேசுனா புறம் பேசாது, இல்லையா? இப்போ மனிதன்ட்டு தான் பகமை இருக்குது, ஏன்னா சைத்தான் அங்கே தான் நிற்கிறான். அப்போ நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் உங்களை தவிர உங்களில் அந்தரங்க கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மனசில் வேறு யாரையும் வைக்காதீங்க. நாமளும் இறைவனும். இறைவன் யாரோட இருப்பான்? பொறுமையாரோட இருப்பான், நல்லெண்ணம் கொண்டோட இருப்பான், இல்லையா? நியாயமானவர்கிட்ட இருப்பான், நம்பிக்கையாளர்கிட்ட பயபக்தியாளர்கிட்ட இருக்கான். அப்போ நான் பயபக்தியாக இருக்கிறேன், நியாயமாக இருக்கிறேன், உள்ளத்தோடு இருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன், நல்ல செயல் செய்யணும்னு சொன்னால் இறைவன் நம்மோட இருக்கிறேன். அப்போ இறைவன் நம்மோட இருக்குன்னா இந்த நல்ல குணம் இருக்கும். இறைவன் சொன்னால் உங்களையும், இது உங்களை தவிர வேறு யாரையும் உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. இறைவனை மட்டும் வச்சுக்கணும் மனசுக்குள்ள, கடவுளை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ஆனால் நம்ம மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கிறோம், அதான் கவலை, அதான் பா. பெரும்பாலும் யார் நம்ம பிடிக்கலையோ அவங்க தான் நினச்சிக்கிட்டே இருக்கோம், அப்படிதானே? யார் நமக்கு பிடிக்கலையோ, யார் நமக்கு எதாவது செஞ்சுட்டாங்களோ அவளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும். யாரை பிடிச்சிருக்கோ அவளை விட அதிகமாக நினைக்க மாட்டோம், யாரை பிடிக்கலையோ அவளை அதிகமாக நினைப்போம். எது நமக்கு நடக்கூடாது நடக்குமோ அது அதிகமாக நடந்துக்கும்னு பயப்படுவோம். நம்ம கெட்டதையே நினச்சிட்டு இருக்கோம், கெட்டவளையே நினச்சிட்டு இருக்கோம், அதாவது கெட்ட எண்ணங்களே இருந்துட்டு இருக்கோம் மனசில். அப்போ யாரை பற்றி நினைக்காதீங்க, உங்களை பற்றி மட்டுமே நினைங்க, அப்படிதானே? பெரும்பாலும் நம்மளை பற்றி நம்ம நினைக்கிறத மற்றவங்களை நினச்சிட்டு இருக்கோம். என்ன எப்படி இருக்கு? நல்ல எண்ணமாக இருக்கா? இல்லை. அப்படி சொன்னா உங்களை தவிர அந்தரங்க கூட்டில மனசுக்குள்ள நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கு தீமை செய்வதில் ஒரு சிறிதரும் குறை செய்ய மாட்டார்கள். மனிதன் அப்படிதான், மனிதன குணமே அப்படிதான். மற்றவங்க நல்ல நடத்தக்கூடாது, நல்ல இடம் தான் பொறாம போகும், கெட்ட இடம் தான் சந்தோஷப்படும், அப்படிதானே? இப்போ மனிதனை குணம் இப்படி இருக்குது. சைத்தான் வந்து மனிதன்கிட்ட நினைச்சான், நெருங்கிட்டான். காரணம் என்ன? உள்ளட்சம் இல்லை, பயபக்தி இல்லை. அவன் எதுவும் சொல்றான், நீங்கள் உங்களை தவிர அந்தரங்க கூட்டில யாரையும் வச்சுக்காதீங்க. நீங்களும் யார் மனசில் இருக்க வேண்டாம்,
உங்களுக்கும் யாரையும் மனசில் வச்சுக்க வேண்டாம். இறைவனை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டோம்னா உள்ளட்சம் இருக்கும். இறைவனை விட்டுட்டோம்னு சொன்னால், மனிதர்களை மனசில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க மேலே பிரியம் இருக்கும், அன்பு இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும். சேர்ந்து போராம போட்டி இல்லையா? ஏனெனில் உங்களுக்கு தீமை செய்வது சிறிதும் குறை செய்ய மாட்டார்கள். நீங்கள் வருந்துவதை அவர் விரும்புவார்கள். ஆக்கிரமண உறவு இல்லை. நம்ம வருந்ததை அவங்க விரும்புவாங்க. அதாவது அவங்க வந்து நம்ம விரும்புவோம். யார் சுத்தமான கிடையாது. நம்ம மட்டும் நல்லவங்க கிடையாது, அவங்க நல்லவங்க இல்லை. கெட்டதெல்லாம் இருக்காம தான் இருக்கு. அப்ப நீங்கள் வருந்துவதை அவரும் விரும்புவார். அவர் உங்கள் மேற்கொண்டுள்ள வெறுப்பு, கடுமையான வெறுப்பு அவர் வாயிலிருந்து வெளியாகிடும். இதுதான் மன சங்கடப்படுறது. பேசும்போது வார்த்தைகளை விட்டுறோம் இல்லையா? இந்த வார்த்தைகளை கேட்குறோம்ல, அந்த எண்ணங்கள் வார்த்தையாக மாறுது. அந்த எண்ணம் தான் மனசில் புரிஞ்சு போய் ஒரு பக்கம் ஒதுங்கி போய் அதுக்கு எண்ணமா இருக்கு. என்னை பேசிட்டாங்களே, என்னை சொல்லிட்டாங்களே இல்லையா? அது காயப்படுத்தும். அது ரணமாக இருக்குது, அது வலியாக இருக்குது. அந்த ரணம் தான் வலிக்குது. அந்த வலிக்கு மருந்து எது? இப்போ அதுக்கு மருத்துவம் கிடையாது. அப்போ நாம தான் செய்யணும், அதை நீக்கிக்கணும். எப்படி? அந்த எண்ணத்தை நீக்கணும், அந்த இணையப்பை நீக்கணும், அவங்கள்ட்ட இருந்து அந்த எண்ணம் நீக்கணும். அப்போ அவர் வாயிலிருந்து வெளியாகிவிட்டது. நெஞ்சங்களை மறைத்து வைப்பது இன்னும் ஏராளம் தான். அவருடைய நெஞ்சங்கள்ல இன்னும் ஏராளம் இருக்கு. நம்ம கொஞ்சம் தான் அடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் தான் காயப்படுது, இன்னும் நிறையா இருக்கு. அதனால யாரையும் நெருக்கமாக வச்சுக்காது. மனிதர்கள் யாரும் நெருக்கமாக வச்சுக்காது. உங்களை தவிர, உங்களை போன்ற நம்பிக்கையாளர்கள் தவிர அப்படி வச்சுக்கலாம். உங்களை தவிர அல்லது உங்களை போன்ற நம்பிக்கையாளர்கள் தவிர, பயபக்தியாளர்கள் தவிர நீ நெருக்கமாக. ஏன்னா உங்க மேலே நல்லெண்ணம் பண்ணுறது கிடையாது, நமக்கு யாருமே நல்லெண்ணம் கிடையாது. நல்லெண்ணம் இருக்கணும். எப்போ நம்ம பயபக்தி இருந்தால் மட்டும்தான். யாரையும் சுமக்க முடியாது, யாரும் சொல்ல யாரும் சுமக்க முடியாது, நான் செஞ்ச எனக்கு தான் திருப்பி வரும், அந்த பயம் இருக்கும். நான் யாருக்கு எது செய்யறனோ அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக, அது நமக்கு தான் திருப்பி வரும்ன்ற பயம் வந்ததுன்னு சொன்னால் நல்ல நன்மை அதுதானே? அப்போ அவர் நெஞ்சலில் மறைத்து வைப்பது இன்னும் ஏராளம். நிச்சயமா நம்ம அத்தாட்சியில் தெளிவுபடுத்தி விட்டோம். நீங்கள் உணர்வு பெறுவீர்களா? மனிதரை பற்றி அறிவிக்கலாம். நீங்க உணர்வு பெறுங்கப்பா, உங்களுக்கு உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உறவுல தான் உறவு இருக்கு. இதுதான் உங்க மனசை பாரமா இருக்கு, கவலையா இருக்கு, பயமா இருக்கு, வலிக்குது, எல்லாமே இது எண்ணங்கள் தானே, வேற என்ன இருக்கு? இப்போ மனசு அருவமானது, அதுக்குள்ளதான் மறைவான எண்ணங்கள் இருக்குது. இந்த எண்ணங்கள் தான் அந்த மனசை லேசா வச்சுடும் சரி, காயப்படுத்தவும் சரி. இப்போ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறப்ப நம்ம ஏன் கிணமா இருக்கு? எண்ணம் தானே. இது கண்டுபிடிக்கலாம், மனசு ஏன் கிணமா இருக்கு சொல்ல முடியாது. இந்த எண்ணங்கள் தான் கிணமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? 3:19 அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவரை நேசிப்பதாக இருக்கிறீர்கள். நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவரை பற்றி தான் சொன்னாயிரம். மனைவி நேசிப்பீங்க, கணவன் நேசிப்பீங்க, பிள்ளைகளை நேசிப்பீங்க, உறவுகளை நேசிப்பீங்க. நீங்க நேசிப்பது தான் என்னன்னு சொன்னான். நீங்கள் அவர்களை நேசிப்பதாக இருக்கிறீர்கள், ஆனால் அவர்களை உங்களை நேசிக்கவில்லை. புரியுதா? நம்ம யார் நேசிப்போம்? நெருக்கமான உறவு அது. பெற்றோரை நேசிப்போம், கணவன் மனைவி நேசிப்போம், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்போம். பெரும்பாலும் பிள்ளைகள் எதிர்பார்ப்பு பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமே பிள்ளைங்க பெற்றோர் எதிர்பார்க்குறாங்கல்ல, பொருளே இல்லை, அன்பை, மரியாதையை, கண்ணியத்தை, பாசத்தை எதிர்பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்போ கொஞ்சம் என்ன செய்யுது? மனசு வலிக்குது. இவ்வளோ தூரம் பிள்ளைங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டோம், அவங்க நல்லா இருக்குன்னு விரும்பிட்டோம், அவங்க படிக்க வச்சோம், கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அவங்கள்ட்ட இருந்து ஒரு அன்பான வார்த்தை வர மாட்டேது, அவங்கள்ட்ட இருந்து ஒரு பரிவான வார்த்தைகள் வர மாட்டேது, ஒரு அன்பு கிடைக்க மாட்டேது, எதிர்பார்ப்பு இல்லை. அது மனசு வலிக்குது. எதிர்பார்க்க வேணாம், எதிர்பார்க்காதீங்க. இரண்டு எல்லாமே இரண்டு. ஏன்னா அவன் அளவற்றான், மிகத்தை இறக்கணும். அவன் மட்டும் தான். மனிதனுக்கு இறக்கமும் கிடையாது, அன்பும் கிடையாது. தேவையான போது பயன்படுத்திப்பான், அப்படிதானே? அப்ப நீங்கள் அவர் நேசிக்கூட இருக்கிறீர்கள், ஆனால் அவர் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் வேகத்துள்ளபடி வாழ்கிறீர்கள். நீங்க மனசுக்குள்ள வாழ நினைக்கிறீங்க, மனசாட்சிப்படி வாழ நினைக்கிறீங்க. ஆனால் அவர்களை உங்களை சந்திக்கும் போது நாங்கள் நம்புகிறோம் என்று கூறுவார். ஆனால் அவர் தனித்திருக்கும் போது அவர் உங்களை பற்றி உங்களை மேலுள்ள ஆத்திரத்தினார், அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினார் வேறுநூலை கற்றுக்கொள்கிறார்கள். ஏன் என்ன செய்ய முடியலையே, வேற செய்ய முடியலையே, பேசதான் முடியுது. ஆனால் அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. நம்மளும் எவ்வளோ பேசி பார்க்குறோம், காயப்படுத்தி பார்க்குறோம், சஞ்சயப்படுத்தி பார்க்குறோம். இப்போ அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. அப்படி என்ன செய்யணும்? வேற செய்ய முடியலையேங்கிற ஒரு இன்னும் உங்கள் ஆதரத்தில் நீங்கள் இறந்து விடுங்கள். நிச்சயமா அல்ல உங்கள் உள்ளத்தில் உள்ள நன்றிடுவான்.
அது எப்போ பார்த்தாலும் மற்றவங்க நான் குறை காண்றதே மனசா இருக்கு. மனசு எப்படி ஏன் சஞ்சாப்படுதுன்னா, ஏன் கனமா இருக்குதுன்னா, ஏன் வந்து நெருக்கடி இருக்குதுன்னா, மற்றவங்களை பற்றி நான் குறையே பார்த்துட்டு இருக்கேன். நல்லது நிறையா இருக்கும், நல்லதை விட்டுருவோம். ஏன்னா மனம் சுருங்கி இருக்குல்ல. இப்போ பெரிய ஒரு இடமா இருந்ததுன்னு சொன்னால் ஒரு சிறிய புள்ளி தெரியாது. சிறிய இடத்துல இந்த சின்ன புள்ளி பெருசாக தெரியும். அதுதானே ஒரு செவர் இருக்கு, பெரிய செவரில் ஒரு சின்ன புள்ளி தெரியுமா? தெரியாது. அதே செவர் சின்னதாக இருக்கு அப்படின்னு வச்சுங்க, ஒரு சின்ன புள்ளி பெருசாக தெரியாது. அந்த மாதிரி நம்ம மனசை கொடுக்க மற்றவங்களுடைய குற்றக்குறைகள்லாம் பெருசாக தெரியும். இந்த மனசு விசாலமாக நம்மளுடைய குற்றக்குறை பெருசாக தெரியாது இல்லையா? இப்போ நம்ம மனசும் சுருங்கி தான் இருக்கு. மனசு விசாலமாக இருக்கணுமா இல்லையா? விசாலம் மனசு எப்படி விசாலமாகும்? நல்ல எண்ணங்களோட தான் விசாலமாகும், கேட்ட எண்ணங்களோட சுருங்கி. அதுதானே 320. ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டால் அது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மனிதோட மனம் அப்படிதான். யாருக்கு நல்லா நடந்தாலும் அது வருத்தத்தை கொடுக்கும். அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நல்லா இருக்கக்கூடாது. அதே ஒரு கெட்ட நினைச்சுன்னா அனுபவிக்கிட்டோம், நல்லா அனுபவிக்கிட்டோம். அப்படி சொல்றமா இல்லையா? அந்த மனசு பாருங்க எவ்வளோ வந்து அந்த மனசுல எவ்வளோ அசிங்கம் இருக்குது, எவ்வளோ அசுத்தம் இருக்குது, எவ்வளோ கெட்ட எண்ணம் இருக்குது. இதுதான் மனசு நம்மளுக்கு நாம வேச்சதுதான். அது திருப்பி நமக்கே கிளம்பா இருக்கு. நல்ல எண்ணம் இருக்குன்னு வச்சுங்க, மற்றவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குது, அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், மனசு விசாலமா இருக்கு, பறந்தது அப்படின்னு சொன்னா, பறந்த உலகம் எப்படின்னா லேசா இருக்கும். எதை பற்றி கவலை இருக்காது, பயம் இருக்காது, யாரை பற்றி கெட்ட எண்ணம் இருக்கு. ஏன் சுருங்கி இருக்குன்னா பொருளெடுப்பான வாழ்க்கை, இணைவுப்பான வாழ்க்கையில் சுருங்கி இருக்கு. அப்ப ஏதாவது நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் பொறுமையுடன் பயத்துடன் இருந்தால், நீங்கள் பொறுமையுடனும் பயத்துடன் இருந்தால் அவருடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீமும் தெரியாது. நிச்சயமா அல்லாஹ் அவர் செய்வதை அறிவிக்கிறார். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மனம்னா என்ன? ஏன் மனசு கனமா இருக்கு, ஏன் வலிக்குது, ஏன் கனமா இருக்கு, ஏன் நெருக்கடியா இருக்கு அப்படின்னா அது என்ன இருக்குன்னா எண்ணம் தான் இருக்கு, அது எதுவுமே கிடையாது. ஏன்னா மனசு சர்வமானதானே, அதை போய் எண்ணத்தை வைக்க போறோம், அதை போய் எடுத்துடலாம், கனமாக தான் எடுத்துடலாம். ஆனா எண்ணம் தான் கனமா இருக்கா, நம்முடைய எண்ணம் தான் கனமா இருக்குன்னா அந்த எண்ணத்தை தான் நம்ம சரி பண்ணிக்கணும். இதுக்கு மருத்துவம் பார்க்க முடியாதுல்ல, சரியா? 73:10 73:10 அன்றையும் அவர்கள் கூறுவதை பொறுத்துக் கொள்வீராக. அன்றையும் அவர்கள் கூறுவதை பொறுத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்கள் கூறுவதை பொறுத்துக் கொள்ளுங்கள். மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவளை விட்டு வெறுத்து ஒதுவீராக. அது சமாதத்தை விரும்புங்க, இல்லைன்னா சமாதத்தை விரும்பி சேர்த்துக் கொள்ளுங்க, இல்லை விலகி இருக்கு. கூடவே இருந்துக்கிட்டு நயவஞ்சமா பழக வேண்டாம், கூடவே இருந்துக்கிட்டு உள்ள ஒன்றும் புறவனும் பேச வேண்டாம். நல்லவங்க நடிக்க எவ்வளோ நடிச்சுட்டே இருக்கு, சொல்லுங்க. நடிக்கவில்ல எவ்வளோ தான் நடிச்சுட்டே இருக்கு, நல்லவனாவே காமிச்சிட்டு இருக்கு, நல்லவங்களாவே பேசிட்டு இருக்கு. நமக்கே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்கும் தெரியும். என் மனசு நான் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியுமா தெரியாதா? என் நல்ல எண்ணம் இருக்கா கெட்ட நமக்கு தெரியுமா தெரியாதா? நான் நல்லதான் பேசுறேன், உண்மையதான் பேசுறேன், போய் பேச தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் தானே, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எனக்கு நமக்கு தெரியும். நான் அவங்கள்ட்ட நான் சிரிச்சு பேசுறேன், ஆனால் அவனை பற்றி எந்த எனக்கு எப்படி இருக்கு, அவங்க என்னை சிரிச்சு பேசுறாங்க, ஆனால் என்னை காயப்படுத்துது, தெய்வ தெரியாதா? இதுக்கு போய் ஜோசியம் பார்க்கணுமா, இதுக்கு மருத்துவம் பார்க்கணும், இதுக்கு போய் டெஸ்ட்டு கொடுக்கணும், இல்லையாச்சும் லேப் கொடுக்கணுமா? என் மனசுல என்ன இருக்குங்க, என் மனசுல என்ன இருக்கு, அவர் மனசுல என்ன இருக்குன்னு போய் டெஸ்ட் கொடுக்க முடியுமா, ஜோசியம் பார்க்க முடியுமா? இது தேவையில்லை. ஏன்னா நமக்கே தெரியும் நான் நல்லவனா கேட்டால் எனக்கு தெரியும், தெரியுதானே? என்ன நல்ல எண்ணமா கெட்டனமா நமக்கு நல்லா தெரியும். அப்ப நாம சரிப்படுத்திக்கணும் பயபக்தியை கொண்டு, அப்படிதானே? அன்றையும் அவர் கூறுவதை பொறுத்துக் கொள்வீராக, மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு வெறுத்து ஒதுவீராக. அவ்வளவுதான், வெறுத்து ஒதுக்கிங்க. சமாத்து விரும்புங்க, இல்லை திருப்பி காயப்படுத்திக்கிட்டால ஒதுங்கி அழகா கண்ணியமான முறை, அவ்வளோதான். ஏன்னா நிர்பந்தம் கிடையாது, உங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டாங்க. இது இணைப்பு, இணைப்பு வந்து விலகி கொள்ளுது. என்னென்ன என்ன அழகை கொண்டு உருவ வச்சுக்கணும். 3:85 அதாவது சாந்தமும் சமாதானம் அல்லாடத்து வழிமுறையா. சாந்தமும் சமாதானம், அமைதி, நிம்மதி, இதான் நம்ம விரும்புறது.
அப்போ நம்ம அமைதி நிம்மதி வேணும்னா சாந்தம் சமாதானம் இல்லையா? 3:85. இன்னும் சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை அவரோடு விரும்பினார் ஒருபோதும் அவரிடம் ஒப்புக்கொள்ள மாட்டார். மேலும் அவர் இறுதி நாளில் நஷ்டமடைந்து இருப்பார். சமாதானத்துக்கு எதிரான எப்போ மனசு சமாதானத்துக்கு எதிராக இருக்குதோ மனம் தெரியும் சஞ்சலத்திலேயே இருக்கும், சங்கத்திலேயே இருக்கும், நெருக்கடியிலேயே இருக்கும். ஆனால் சமாதானத்துக்கு விருப்பம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா சண்டை போடும் போதெல்லாம் சமாதானம் மாதிரி நினைக்கிறோம். ஆனால் சமாதானத்தை விரும்போடு தான் சமாதானம் விரும்புங்க. பணிவரோட பணிந்து விடுங்க. சொல்லுச்சுன்னா பணிவரோடு பணிந்து விடுங்கள். நிராகரிப்போடு விலகி யார் தவறு ஒத்துக்கிறாங்களோ உணர்றாங்களோ அணிகிறாங்களோ அவங்களும் சேர தப்பு கிடையாது. இல்லை திருப்பி திருப்பி காயப்படுத்துறாங்க, சங்கரப்படுத்துறாங்க, இல்லை நாம் திருப்பி அவங்கள காயப்படுத்த சங்கரப்படுத்துறோம்னு சொன்னால் என்ன செய்யணும்? பாவம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நல்லெண்ணம் கொண்டவர்களாக விலகி கொடுங்க. உங்க மீது நல்லெண்ணம் கொண்டவர்களா இல்லை அவர் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களா விலகி கொடுங்க. ஏன்னா அவரவர் மனசு அவர் தான் பாதுகாக்கணும். அவர் மனசை நம்ம மனசு நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம மனசு வேற யாரும் பாதுகாக்க முடியாது, மற்றவங்க மனசு நம்ம பாதுகாக்க முடியாது. பெரும்பாலும் எண்ணங்கள் தான் நம்ம மனசை காயப்படுத்த வலிக்குதுன்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் நம்மளே சரி பண்ணி இந்த எண்ணெலாம் வேண்டாம். எப்படி டெய்லி வீட்டை கூட்டுற மாதிரி பெருக்க வலிக்கிறோமா இல்லையா? அப்படி ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டுறோமா இல்லையா? அதுக்கு நீக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்மளே செய்யணும்னா அன்னைக்கு அந்த எண்ணங்கள் நீக்கிறது. கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் சஞ்சலமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, கோபமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அந்த எண்ணங்களை பார்த்து 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 நீக்கிட்டா மனசு லேசாக வாழ முடியும். இந்த லேசான மனசை வாழ்ந்து பார்க்கணும். நல்ல தூக்கம் வரும், நல்லா பசிக்கும், சாப்பிட நிறைவாக இருக்கும், சாப்பிட மதியம் சாப்பிட நிறைவாக இருக்கும், நல்ல உயிரோட்டம் கிடைக்கும். அந்த வாழ்க்கை ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரம்மியமே இல்லை, அதாவது வசந்தமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நெருக்கடியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு பொருள் இருக்கும், பொருள் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் செய்யுது மன ஆரோக்கியம் இல்லை, அது உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே இருக்கும். இதுதானே சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை அவரிடம் விரும்பினால் ஒருபோதும் அவருக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாது. இது பிரார்த்தனை. சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை விரும்பிட்டு அப்புறம் இரண்ட பிரார்த்தனை ஏற்றுப்பானா? இறைவன் எதை கட்டளைறானோ அப்படியே வாழ்ந்துட்டு அவனோட பிரார்த்தனை பண்ணால் ஏற்றுப்பாங்க. பெரும்பாலும் நம்முடைய பிரார்த்தனையை பயணிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்குது, நம்முடைய பேச்சு தவறாக இருக்குது, செயல் தவறாக இருக்குது. ஆனால் நம்ம நல்லதை விரும்புகிறோம், கெட்டது செய்யணும். இப்போ பிரார்த்தனை எப்படி பயணிக்கும் இல்லையா? 6:25 அத்தியாயம் 6:25. அல்லாஹ் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அல்லாஹ் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவருடைய இதயத்தை சமாதானத்திற்காக விசாலமாக்குகிறான். இறைவன் தான் விசாலமாக்கும். யார் நேர்வழி நமக்கு வேணும் விரும்புகிறாங்களோ அவரு அல்லாஹ் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவன்கிட்ட வேண்டுறாங்களோ பிரார்த்திக்கிறாங்களோ, இதோட நேர்வழி காட்டு. எதுக்கு? என் இதயம் விசாலமாக இருக்கிறதுக்காக. விசாலமான மனசை கொடு. நெருக்கடியான மனசாகவே இருக்கு. என் மனசு ரொம்ப சுருங்கி போயிடுச்சு, எண்ணங்களால் சுருங்கி போயிடுச்சு. அந்த எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்குது, போராமையான எண்ணமாக இருக்குது. இப்போ நல்ல எண்ணத்தை கொடுது. அப்போ என்ன செய்யணும்? அந்த மனசு விசாலமாகும். இப்போ அவருடைய இதயத்தை சமாதானத்துக்காக விசாலமாக்குறாங்க. இருபதும் விசாலமாகும். விசாலம்னா எவ்வளோ தெரியாது. இந்த வானம் எவ்வளோ விசாலமாக இருக்குது தெரியுமா? இருக்காச்சு நமக்கு தெரியுமா? சொல்கிறேன், வானத்தை விதானமாக்கியிருக்கீங்க. விதானமான விசாலமாக, ரொம்ப விசாலமாக. பூமி பறந்துருக்கு, வானம் விதானமாக இருக்கும். உங்கள் வானத்தில் தான் வாழ்வாதாரம் இருக்குங்க. வானத்தில் தான் வாழ்வாதாரம் இருக்குதுன்னா மனம் தான் நம்முடைய வாழ்க்கை, மனது தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. இப்போ வானத்தை போல விசாலமாக இருக்கும் மனசு. அந்த விசாலமான மனசு தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ சமாதானத்துக்காக விசாலமாக்குகிறான். யாரை அவன் மனிதரை விட்டு விடுகின்றானோ அவருடைய மனதை வானத்தில் ஏறுபவன் இதயத்தை போல் இருக்கிறது. சுருங்கும்படி இருக்குதுங்க. இப்படி கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போனால் மனசு எப்படி இருக்கும்? மேலே ஒரு மட்டை மேலே எடுத்து பார்க்க வச்சு, இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்து பார்க்க வச்சு கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே மனசுலாம் அப்படி கையில் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே உயிரே கையில் பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நெருங்கிருச்சு மனசு, நெருங்கிருச்சு பார்க்கணும், சுருங்கிருச்சு சொல்லுவோம், படப்படத்துக்கு. மனசு சுருங்கும் போது தான் படப்படக்கும். இதுதானே மனசு ஏன் படப்படக்குன்னா மனசு சுருங்குது, படப்படக்கும். விசாலம் அவனுக்கு நல்லா இல்லையா, நல்லா இருக்கும். அப்படியே எப்படின்னா நல்லா மூச்சு வாங்க நல்லா இருக்கும். ஏன்னா மூச்சு வாங்கவே கஷ்டமா இருக்கும். அப்போ அவருடைய மனதை வானத்தில் ஏறுபவன் இதயத்தை போல் இறுகி சுருங்கிபடி செய்கின்றான். இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவருக்கு இவ்வாறு வேதனை ஏற்படுத்துகிறார். நல்லெண்ணம் இல்லாதவர்களுக்கும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கும் இவ்வாறு மனம் சுருங்கி விடுகிறது.
அப்போ யார் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டிய விரும்புகிறாங்களோ, இறைவன் நமக்கு நேர்வழி காட்டணும்னாமோ அவகிட்ட விரும்பும் வேண்டும். இறைவனே எனக்கு கெட்ட எண்ணம் இருக்குது, என்ற தவறான எண்ணம் இருக்குது, இந்த எண்ணத்தை நீக்கி கொடுக்குறவனு கேட்கும். மனசுக்கு அமைதி கொடு, ஆறுதலை கொடு, மனசு விசாலமாகி கொடு. அவ்வளோதான் வாழ்க்கை. மனசு விசாலமான வாழ்க்கை தான். சுருக்கி இருக்க வரைக்கும் மனசு வாழ்க்கையே கிடையாது. வாழ்வோம் அவ்வளோதான். எல்லா உயிரும் நம்மளும் வாழ்ந்துட்டோம். ஒரு நாள் அமைதி என்னன்னு தெரிஞ்சுப்பாரு. கேட்கணும், அமைதி எனக்கு காட்டக்கூடியவனே, அமைதி இல்லை மனசுல. ஒரு நாள் அமைதி என்ன எனக்கு காமிச்சு கொடுக்குறேன், அதில் எனக்கு வாழ வைக்கிறது கேட்டுருக்கோம். என்னைக்காச்சும் தூங்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கு, தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நிறைய அவள் தூங்கும்போது என்ன செய்யறாங்க, வீடை கைப்பற்றிக்கிறீங்களா? அப்போ அந்த மனசையும் கைப்பற்றிக்கலாம். அதனால தான் மனசு அமைதியாக, மனசு இல்லாமல் தூங்குறோம்டா. இந்த மனசில் என்ன ஓடிட்டு இருக்க மாதிரி தூக்கம் வராது. உங்கள் நித்திரையை பொறிந்து கொள்ள மாதிரி செய்கிறீங்க, அவ்வளோ கருணையான பாருங்க, இறக்க முடியுங்க. எப்போ பார்த்தாலும் மனசை சுமந்துக்கிட்டே இருக்கிறப்பா, கொஞ்சம் ஏண்ட கொடு. வேற யார்ட்டையும் இறக்கி வைக்க முடியாது. ஆனால் இறைவன் சொல்ல, நீ ஏண்ட கொடு, தூக்கு போ. சரியா? அந்த தூக்கம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, அந்த தூக்கம் இல்லைன்னா அவ்வளோதான், மனசை வாழ முடியாது. பைத்தியம் முடிச்சுக்கு, மனம் பெற்று பிடிச்சிக்கு. அந்த எத்தனை பேர் சங்கடத்துலையும் வருத்தத்துலையும் எதிர்பார்ப்புலையும் ஏமாற்றத்துலையும் யோசிச்சு மனம் பாரமாக இருக்கு, தூக்கமே இல்லாமல் பைத்தியம் முடிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நமக்கு நாமளே இணைய வச்சுக்கிறது தான். யாரும் கூட வர போகிறதில்லை, யார் கொடுத்து நிறைய போகிறதில்லை. அப்போ இறைவனை மட்டுமே திரும்பி, நான் இறைவனுக்கானவன், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழிலும் என்னுடைய தியாகமும் இறைவனுக்குரியது, நான் அவனுக்காக தான் வாழ்றேன், யாருக்காக வாழ்றேன். கொடுக்கப்பட்டு சோதனை கொடுக்கப்பட்டு அவனை என்ன செய்வோம், கடமை மட்டும் செய்வாங்க. கடமையை செய்யுங்கிறான். எதிர்பார்ங்க, கூலியருக்கு எதிர்பார்ங்க. நம்ம என்ன செய்யணும்னா, மனிதத்தை எதிர்பார்க்கும் போது சஞ்சலங்கள். சரியா? 39:22 39:22 அல்லாஹ் எவருடைய இதயத்தை சாந்தம் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவன் ஒளியில் இருக்கின்றார். மேல என்ன படித்தோம்? அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவன் வந்து விசாலமாக்குகிறான். இங்க அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் எவருடைய இதயத்தை சாந்தமும் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவன் ஒளியில் இருக்கின்றார். இது அவனுக்கு விருப்பமா இருக்கும். இறைவனுடைய ஒளியில் இருக்கணுமே, என் மனம் அமைதியா இருக்கணும், என் மனம் சஞ்சலம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, இல்லையா? விசாலமா இருக்கணும், ரொம்ப லேசா இருக்கணும், அதில் அருள் நிறைஞ்சிருக்கணும். மனசுல அருள் நிறைஞ்ச எப்படி இருக்கும், இல்லையா? மனசு லேசா இருக்கணும், அதில் அருள் நிறைஞ்சிருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, பட்ட பஞ்சு மேகம் பார்க்கணும், ஒரு பெருசா இருக்கு. மேகத்தை பார்க்கணும் யாரும் சொன்னா, அந்த மேகம் பஞ்சை போல் பறந்து விடுங்க. நீங்க மலைகளை பார்க்குற இடமா இருக்கு பார்க்குறீங்க, அது இரவு நடந்து கொட்டப்பட்ட பஞ்சு போல ஆயிருந்தா. நம்ம மனசு கிணமா இருக்குங்கிறவங்கள, ஆனால் இரவு நடும்போது அது பஞ்சை போல் பறந்து விடும். மனசு லேசா இருக்கணும் அப்படின்னா இருப்பவங்க திரும்பணும். அல்லாஹ் எவருடைய இதயத்தை சாந்தம் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ அவர் தாம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். அல்லாவுடைய நினைவு விட்டும் விலகி எவருடைய இதயங்கள் ஈவு இறக்கம் என்றது ஆகிவிட்டது. ஈவு இறக்கம் இல்லாத அந்த பேச்சு, கெட்ட எண்ணமே ஈவு இறக்கம் இல்லாமல் மற்றவங்களை பற்றி பேசும்போது, மற்றவங்க நம்மளை பற்றி பேசும்போது ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறோமே, காயப்படுமே, சங்கடப்படுமே, வருத்தப்படுமே, அது நமக்கு பாவமாகவே தெரியுது. நம்மளும் மற்றவங்களை அப்படி தான் பேசுகிறோம், மற்றவங்க நம்மளும் அப்படி தான் பேசுகிறோம், இல்லையா? அப்போ எவருடைய இதயங்கள் ஈவு இறக்கம் என்றது ஆகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகைய பயங்கரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அப்போ ஈவு இறக்கம்னா என்ன? மற்றது இறக்க போனோம்னா இருக்கீங்க, நல்லெண்ணத்தோடு இருக்கீங்க. ஒருத்தர் மற்றவங்க நல்லெண்ணத்தோடு இருக்கீங்க. அது நெருக்கமான உருவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் மீது நல்லெண்ணங்களோட. அந்த நல்லெண்ணங்கிறது இறக்கம், கருணை, மன்னிப்பு. உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, எல்லாம் ஒதுக்கி. ஒன்று இறக்கப்பட்டு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம், இல்லை வேலைக்கலாம். ஆனால் அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறத விட அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறதா நிறைய. அதே மாதிரி அவங்க நினைப்பாங்க, நம்முடைய எண்ணம் தான் தெரியும், பிரதிபலிக்கும். அப்போ நான் யார் மீதும் கெட்டெண்ணம் கூடாது, என் மீது யாரும் கெட்டெண்ணம் கூடாது, நான் யாரை பற்றி தவறாக பேசக்கூடாது, என்னை பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயம். நாம் எதை விரும்புகிறோமோ அதையே மற்றவங்களும் விரும்பணும். நமக்கு என்ன விரும்புகிறோம் மற்றவங்களுக்கு விரும்பணும். 50:16 மேலும் நிச்சயமா நாமே மனிதனை படைத்தோம்,
அவன் மனம் அவனை மென்று பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போ இரவு நம்ம மனசு அறிஞ்சவனா இருக்கலாம். இல்லை அழுதுட்ட மறைச்சிடலாம், நடிச்சிடலாம், அதுதானே நல்ல மாதிரி நடிச்சுட்டே இருப்போம். மற்றவங்க பார்க்கும்போது நல்லதாக பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நடிக்கிறதும் மறைக்கிறதும் நம்முடைய வேலையாக இருக்கு. நான் எது சொன்னால் அவங்க மனசு இருக்கு, நான் அறிஞ்சவனா இருக்கிறேன். மனிதன் நாம் படைத்தோம், அவனுடைய மனம் அவனை மென்று பேசுகிறது நம்ம என்பதை நாம் அறிவோம். அன்றையும் அவன் உயிரை விட நமக்கு சமீபமாக இருக்கிறோம். எந்த ஒரு சமீபமாக இருக்காங்க எண்ணங்களோட மறைக்க முடியாது. அந்த எண்ணங்கள் தான் நமக்கு பாவத்தையும் முடித்து சம்பாதித்தருது. இந்த எண்ணம் தான் மனசை லேசாக வச்சிருக்கு, அதை கனமாச்சு. இந்த எண்ணம் தான் உணர்வாக இருக்குது, அது உணர்ச்சியாக இருக்குது. இந்த எண்ணம் தான் விரும்புது, அதை வெறுக்குது. அந்த எண்ணம் தான் நமக்கு வாழ்க்கையாக இருக்குது. மனதில் தான் நமக்கு எண்ணம் புரிஞ்சு கிடக்குதுங்கிறத புரிஞ்சு. இல்லை ஒவ்வொருத்தரும் மனசு லேசாக இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் அதிகமதியும் தியாகினார். 13:28 அவர்கள் எத்தவர் என்றால் அவர் தான் நம்பிக்கொண்டவர்கள். வெறும் அல்லாவை நினைவு போதுதான் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. என் மனசுக்கு அமைதி வேணா மனித ஆர்வம் தரக்கூடாது. மருத்துவத்தில் போய் பார்க்கக்கூடாது. நீ இறைவனை படைச்சவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி அவர்கள் எத்தவர் என்றால் அவர் தான் நம்பிக்கொண்டவர், இறைவனை நம்பிக்கொண்டவர். வெறும் அல்லாவை நினைவு கூறுவதுதான், இறைவனை நினைவு கூறுவதனால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறும் என்பதை அறிந்து கொள்ளும். அவனை நாடினா மட்டும்தான் இதயம் அமைதி பெறும். இல்லை மனுஷன் அமைதிப்படும். எப்போ அவனை நாடுறோம், நல்ல எண்ணத்தோட கெட்ட எண்ணங்களை நீக்கி அவன் தவற உணர்ந்து மன்னிப்பு தேடி, ஆமாம் என்ற தன்னை கெட்ட எண்ணம் இருக்குது, மற்றவங்களை பற்றியான நிறைய எண்ணம் குறித்து வச்சிருக்கிறேன், அப்படிதான் நம்ம இருக்குல்ல, பார்க்குறவங்க பழகிறவங்க பேசுகிறவங்கலாம் அவங்களை பற்றியான எண்ணம் அப்படி நல்லதாக இருக்க கெட்டதாக இருக்கு. அவ்வளவும் அவரோட எண்ணமும் எப்படி இருக்கு நமக்கு. அப்போ நம்மளோட எண்ணம் நமக்கு கவனிச்சுட்டே இருக்கும், நல்ல எண்ணமாக கெட்டது. அப்போ இதையும் எப்போ அமைதி வரணும் அப்படின்னா படைச்செடுத்து மனசு அவன் மட்டும் தான் அறிஞ்சவனா இருக்கும். மனிதர்கள் அறிய முடியாது, எந்த லேபிளையும் போய் பார்க்க முடியாது, எந்த ஆராய்ச்சியும் கண்டுபிடிக்க முடியாது. படைச்சவனுக்கு கூட தான் மனசு தெரியும். இதோடனே என் மனசை நீ அறிஞ்சவனா இருக்க, நானே அறியாமல் இருக்க, நீ அறிஞ்சவனா இருக்க, என் மனசு லேசாக இருக்குது, தீ எண்ணங்களை நீக்குவது, நல்ல எண்ணங்களோட எனக்கு வாழுது. விசாலமான மனசு, விசாலமான மனசு, பரந்த மனசு, அருள் நிறைந்த மனசு. இந்த மனசோட வாழ்ந்துட்டே இருக்கும்போது அந்த உயிர் கைப்பற்றப்போது மனசு எப்படி இருக்கும், திருத்தி கொண்ட ஆன்மாவா இல்லையா. 2 விஷயத்துல நம்ம இணைப்பில் இருக்கும். ஒன்று 9:24, 58:28 ரெண்டையும் பார்க்கணும். 9:24 எங்கெல்லாம் நம்ம சஞ்சார சங்கலில் வருது, இதெல்லாம் இணைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 9:24 உறுதியாக உங்களுடைய தந்தைமார்களும், உங்களுடைய பெற்றோர்களும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய சகோதரர்களாகிய உங்களுடைய சகோதரர்களும் தம்பதியாகிய நீங்களும் கவனம் பண்ணி உங்கள் குடும்பத்தாரும் உறவுகள், நீங்கள் திரட்டிய செல்வமும் நஷ்டம் ஏற்படும்போது நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரம், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும், அல்லாவையும் அவன் தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரியுதை விட உங்களுக்கு பிரியமாக இருக்குமானால், எல்லாம் பிரியமாக இருக்குது, எதெல்லாம் பிரியமாக இருக்குது, அங்கே தான் நமக்கு மனம் சஞ்சலம் வருது, கவலைப்படுது, கனமாக இருக்குது. ஏன்னா அதை பற்றியான கவலை, வியாபாரத்தை பற்றி கவலை, வீட்டை பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை, உறவுகளை பற்றியான கவலை. ஏன்னா அதை நெருக்கமாக பார்க்கும். இதுதான் என் வாழ்க்கை, இதெல்லாம் என் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனால் இரவு சொன்னால் உங்களுக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கேன், உங்களுக்கு பொருட்களும் மக்களும் உங்களுக்கு சோதனை தான். அப்போ இதுதான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது, மனசு இதை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுலேயும் நல்லெண்ணம் கிடையாது, ஒருத்தர் பற்றி இல்லை, குடும்பத்திலேயே நல்லெண்ணம் கிடையாது, உறவுகளே நல்லெண்ணம் கிடையாது, அதை பற்றி எனக்கு கவலை இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்குமானால் அல்லாவையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிதை விட உங்களுக்கு பிரியமாக இருக்குமானால் அல்லாஹ் அவருடைய கட்டளை கொண்டு எதிர்பார்த்து அல்லாஹ் பாவியில் எதிர் சேர்த்து. அப்போ எது நெருக்கமாக இருக்கணும், இறைவன் தான் நெருக்கமாக இருக்கும். இதெல்லாம் நெருக்கமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம விட்டு போயிடும், நாம் விட்டு போயிடும் தானே. இது நிலையானது கிடையாது, கந்தமானது கிடையாது, இது சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று அந்த உறவை நம்மளை விட்டு போயிடும், இல்லை அந்த உறவை விட்டு நம்ம போயிடுவோம், இந்த பொருள் நம்மளை விட்டு போயிடும், நம்ம பொருள் விட்டு போயிடுவோம். ஆனால் இதுதான் நமக்கு நெருக்கமாக வச்சுக்கிட்டு இதை பற்றியான கவலையே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். சரியா. 58:22 அல்லாவையும் இறுதினாலையும் நம்பும் சமூகத்தினர், அல்லாவையும் இறுதினாலையும் நம்பக்கூடியவர்கள், அல்லாவையும் அவன் தூதரையும் பகைத்துக் கொண்டவர்கள் நேசிப்பதை காண மாட்டேன். எதை நேசிக்க மாட்டாங்க, இவனுக்கு பொருத்தமில்லாதது, இவனுக்கு நெருக்கமில்லாதவர்கள், நிராகரிப்பவர்கள், இப்படி யாரும் நேசிக்க மாட்டாங்க. இப்படி அல்லாவையும் இறுதினாலையும் நம்பும் சமூகத்தினர், அல்லாவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய தூதரின் செய்திகளையும் பகைத்துக் கொண்டவர்கள் நேசிப்பதை நீ காண மாட்டேன். அவர் பெற்றோராக இருந்தாலும் சரி, புதவர்களாக இருந்தாலும் சரி, அது சகோதரராக இருந்தாலும் சரி, அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாலும் சரி,
இன்னும் குடும்பத்தார் உறவுகளாக இருந்தாலும் சரி, அத்தையோர் நெஞ்சங்களில் இறை நம்பிக்கை உறுதி செய்து விட்டார். இணைப்பில்லாமல் வாழணும், எல்லாத்துக்கும் கூட தான் வாழணும், சேர்ந்து தான் வாழணும், ஆனால் சார்ந்து வாழணும், கூடிதான் வாழணும், ஒன்றி வாழணும். எப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பற்றட்டோவில் இருக்கிறோமோ, பொருள் மீதையும் உறவு மீதையும் எந்த அளவுக்கு பற்றட்டமாக இருக்கணும், எந்த அளவுக்கு பற்றட்ட வாழ்க்கை நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசு லேசாக இருக்கும். எப்போ நம்ம நெருக்கமாக வச்சுக்கிட்டு அதுலேயே சங்கடப்பட்டுட்டே இருந்தோம்னா மனசு சஞ்சலத்தே தான் இருக்கும், கனமாகவே தான் இருக்கும். அது உயிர் கைப்பற்றும் போது இன்னும் வேதனையாக இருக்கும். இப்போ நம்ம உயிர் கைப்பற்றும் போது எப்போ லேசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், மனசு லேசாக இருக்கும்போது அந்த உயிர் போகும்போது லேசாக இருக்கும் இல்லையா? அப்போ அத்தகைய நெஞ்சங்களில் இறை நம்பிக்கை உறுதி செய்து விட்டார். மேலும் அவன் தன் ரூகு தன் ஆன்மாவை கொண்டு பலப்படுத்துகின்றான். சொர்க்க சோழியில் எல்லோரும் இருக்கும்படி அவர்களை பிரவேசிக்க செய்வான். அவற்றில் ஆறுகள் ஓடி கொண்டிருக்கும். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள். அவர் தான் அல்லாவின் கூட்டத்தினர். அறிந்து கொள்ள நிச்சயமா அல்லாவின் கூட்டத்தை தான் வெற்றி பெறுவார்கள். நம்ம வெற்றி பெறணும் என்ன? இதெல்லாம் சோதனை. அந்த மனசை லேசாக வச்சுக்கிட்டான். இந்த ஆன்மா தூய்மை வச்சுக்கிறான். ஆன்மாவின் மீதும் அது செவ்வை ஆகிய மீது சத்தியமாக அப்பால் அது தீமை நன்மையை பிரித்தறிவித்தான். நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணத்தையும் பிரித்து வைத்தான். யார் அதை பேணி கொள்கிறத வெற்றி எடுத்துட்டான். அந்த ஆன்மாவை பேணி நல்ல எண்ணங்களை மட்டும் பேணி கொள்ளுங்க. நன்மையை மட்டுமே விரும்புங்க, நன்மையை மட்டுமே பேசுங்க, நல்லது மட்டுமே பாருங்க, நல்லது மட்டுமே கேளுங்க, நல்லது மட்டுமே செய்யுங்க. அப்போ நல்ல எண்ணம் தான் பார்வையும் பேச்சுமா இருக்குது, செயலாக இருக்குது. இப்போ ஆன்மா யார் பேணி கொள்கிறாரோ வெற்றி எடுத்துவிட்டார். யார் ஆன்மா உதாசீன தோல்வி எடுத்துவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வி எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ 16:32 41:30 போயிட்டுங்களா? 41:30 41:30 நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான் எப்படி இணைப்பில்லா நிலையில உறவுகளையோ மனிதர்களையோ, அதாவது கணவனையோ மனைவியோ பெற்றோர்களையோ எல்லாமே சோதனையாக கொடுக்கப்பட்டது. யாரை இணைவிக்காத நிலையில அல்லாஹ் மட்டுமே என் வாழ்வும் மரணமும் தொழிலும் பொதுவான இறைவனுக்காகவே அப்படின்னு யார் வாழ்ந்தாங்களோ, நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ, அதாவது எங்கள் இறைவன் எங்களை படைத்து பரிபாலிப்பன் ஒருவன் தான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ, நிச்சயமா அவரோட வானவர்கள் வந்து நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை கொண்டு முயற்சி பண்ணி இறங்குவார்கள். எங்க மனசுல இணைப்பில்லா நிலையில சுத்தமான மனசோட யார் மனசு தூய்மையாக வச்சுக்கிறாங்களோ, யார் இணைப்பு இல்லாமல் இருக்காங்களோ, அதாவது பெருமை இல்லாமல் போராமல் இல்லை போட்டி இல்லாமல் கெட்டெண்ணம் இல்லாமல் இருக்காங்களோ, இறைவன் மட்டுமே சார்ந்து அவங்ககிட்டமே மட்டும் வேண்டி விரும்புவதாக இருக்கிறாங்களோ, அவரிடம் வானவர் என்ன சொல்லுவாங்க? நீ கவலைப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு முயற்சி பண்ணி இருப்பாங்க. சொர்க்கம்னா என்ன? சுகம், அமைதி, நிம்மதி. நாங்கள் உலக வாழ்விலும் மறுபடியும் உங்களுக்கு உதவியாளர். என்ன சொல்றாங்க? நாங்கள் உலக வாழ்விலும் மறுபடியும் உங்களுக்கு உதவியாளர். யாருக்கு? தூய மனம் உடையவர்கள். உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது, அதில் உங்களுக்கு கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மிக மன்னிப்போனும் மிக்க கருணை வந்து விருத்தாகும். எப்போ நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிறோமோ, மனசை விசாலமாக விரும்புகிறோமோ, அதில் அருள விரும்புகிறோமோ, அப்போ என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மனசில் என்ன வாக்குறது? நீங்கள் வேண்டியதற்கு விரும்பவே கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் செய்யணும், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனசோடு இருக்குது, அந்த மனம் தூய்மையாக வச்சுக்கணும். ஏன் அந்த உடல் அழிஞ்சு போயிடும், உடல் மனோட மண்ணாயிடும். இந்த மனசு தான் இறந்து போகும். இந்த மனசுக்கு தான் இறைவன் வாழ்க்கை கொடுப்பாங்க. இந்த மனசுக்கு தான் இறைவனது அந்த மனசுடைய அந்த நன்மைக்காக அவன் வாக்களிச்சதான் இருக்கு இல்லையா? இப்போ 16:32 தூய்வர்களாக இருக்கும் நிலை, மன தூய்வர்களாக இருக்கும். மனம் யார் தூய்மையாக வச்சுக்கிறாங்களோ, தூய்வர்களாக இருக்கும் நிலையில் வானம் எவ்வளோ உயிரை கைப்பற்றிக்கிறார்களோ, நல்லா கவனிக்கும். நம்ம எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும் மனசை. ஏன்னா எப்போ வேணால் வானம் வந்துடுவாங்க, எப்போ வேணால் உயிரை கைப்பற்றுவாங்கல்ல. நம்ம அந்த நேரம் நமக்கு தெரியாது, அதை காரணம் அறிய மாட்டோம், அதை மறைச்சு வைக்கணும். அப்போ எப்பவுமே நம்ம சுத்தமாக இருக்கணும், மனம் சுத்தமாக இருக்கணும், கெட்ட எண்ணம் இல்லாமல் மனம் லேசாக இருக்கணும். அப்படின்னா அப்போ சொன்னால் தூய்வர்களாக இருக்கும் நிலையில் வானவர் எவ்வளோ உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவரிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்ட செயலுக்காக சோனத்தை நுழைகள் என்று சொல்வார்கள். இப்போதான் அந்த உயிரை கைப்பற்றும் போது அந்த வானவர் சொல்லுவாங்க, யாருடைய மனம் தூய்மையாக இருக்குதோ, விசாலமாக இருக்குதோ, கெட்ட எண்ணம் இல்லையோ, பெருமை போராமல் இல்லையோ, போட்டி இல்லையோ,
அசுத்தம் இல்லையோ அந்த உயிர் அந்த மனதை கைப்பற்றுமே சொல்லுவாங்க. உடலை கைப்பற்றுறது, உயிர் தான் கைப்பற்றப்போறா, மனசு தான் கைப்பற்றப்போறா இல்லையா? உடலை விட்டுட்டு போயிடுவோம்ல, இப்போ இந்த அலங்காரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். இப்போ மனசு தான் நம்ம கைப்பற்ற போறோம். அந்த மனசுக்கு தான் சொல்லுவாங்க, உங்கள் மீது சாந்தி சமாம் உண்டாவதாக. சரியா? அப்ப நீங்கள் செய்து கொண்ட செயலுக்காக சோனதி நுழைகள் என்று இறங்குவார்கள். சரியா? சொல்வார்கள். 89, 27, 28, 29, 30 வரைக்கும் 87. அது அப்படியே அந்த லைன் அப்படியே படுத்துங்க. முதல்ல 16, 38 சொல்லி அப்படியே இருக்கிறோம். 89, 27. சாந்தி அடைந்த மனமே, வாழுங்கனால எப்போ மனசு அமைதியாக வாழ்றோமோ அந்த மனசுதான் எதுவும் சொல்றான், சாந்தி அடைந்த மனமே, அதாவது திருப்தி கொண்ட ஆன்மாவே, உன்னுடைய இறைவன் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மையை திருப்தி அடைந்தாலும் மீள்வாயாக. வாழை எப்படி கைப்பற்றுவாங்க? சலாம் சொல்லி கைப்பற்றுவாங்க. அப்படி கைப்பற்றும் போது சாந்தி அடைந்த மனமே, திருப்தி கொண்ட மனமே, திருப்தி கொண்ட ஆன்மாவே, உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மை திருப்தி அடைந்த நீ நிலையில் மீள்வாயாக. என் நல்லடியாரோடு சேர்ந்து கொள்வாயாக, என் நல்லடியாரோடு சேர்ந்து கொள்வாயாக. மேலும் நீ சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக, நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக. இதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? யாரெல்லாம் மனசு லேசான வாழ்க்கை விரும்புகிறாங்க, மனசு லேசாக இருக்கணும், விசாலமாக இருக்கணும், அதில் அருள் நிறைஞ்சிருக்கணும், அது எது கெட்டணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் போய் மனசு தூய்மையாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? உள்ளட்சம் அதிகமாக இருக்கும். இறைவன் அதிகமதியும் தியானிக்கும். இறைவன் கேட்குறீங்க, இறைவனே மனசு விசாலமாயிருக்கு, நல்லா தான் ஆடியவருக்கு சாந்தம் சமாதானம் வாங்கிட்டு விசாலமாக்குறேன்னு சொல்கிறான்ல. யார் விசாலமாக்கணும்? அவர் அல்லாவுடைய ஒளியில் இருக்குன்னு சொல்கிறான்ல. அவருடைய ஒளியில் இருக்கும், அவனுடைய பார்வையில், அவனுடைய ஒளியில், அவனுடைய வழிகாட்டுதல். அப்ப சாந்தம் சமாதானம் அல்லாவுடைய வழிமுறையாகும். இப்ப இந்த மனசை பார்த்தீங்கன்னா நினைச்சாங்க, நிறைய தியான கிளாஸ், வகுப்பு, பயிற்சி, கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் மனதை யாரும் அறிஞ்சிருக்கு, யாரும் கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப நம்ம மனசு நம்ம தான் அறியணும். என் மனசு ஏன் கவலையில் இருக்கு, ஏன் சஞ்சலத்தில் இருக்கு, ஏன் வெறுப்புல இருக்கு, ஏன் பாரமா இருக்கு, ஏன் வலிக்குது. அப்ப இதே மாதிரி தான் அது அர்த்தம் மனசும். எப்படி என்னையா காயப்படுது, நான் எத்தனை பேர் காயப்பட்டிருக்கேன், நான் எத்தனை பேர் சந்தேகப்பட்டிருக்கேன், எத்தனை பேர் வலிக்கும் அவங்க மனசு. அப்ப இது பாதுலாம் மன்னிப்பு கேட்டு யாரை பற்றியும் எந்த எண்ணமும் இல்லாத அளவுக்கு நம்ம ஈரோட்டை கேட்கணும். இல்லாமல் இல்லை, எண்ணங்கள் இருக்குதான் செய்யுது, எண்ணம் வரதான் செய்யுது. வரும்போது என்னோட பாம்பு கெட்ட எண்ணங்களை கொடுத்தது யாரு? கெட்டான எண்ணம். அப்போ மனிதர்களில் பகமை கிடையாது, அந்த எண்ணங்கள்ல தான் பகமை, உருவத்தில் இருக்கு, செயல்லையும் எண்ணங்கள் இருக்கு. அதனால நம்ம கேட்குற ஒவ்வொருத்தரும் தனித்தனி இறைவனையும் மனசு அமைதியாக்கி விடு, என் மனசு விசாலமாக்கி விடு, ரொம்ப விசாலமா, அது எவ்வளவு தான் தெரியும், அவ்வளோ விசாலமான மனசு. அந்த பரந்த மனசுல, விருந்த மனசுல அருள் அறிஞ்சாகிப்படு, ரொம்ப லேசாகிடும். மனசு லேசாக நம்ம பார்த்துக்கணும். நம்ம கனமாவே பார்த்தோம், அப்படி கனமாவே உணர்ந்துட்டோம், நெருக்கடியாக உணர்ந்துட்டோம். என்னைக்கு மனசு லேசாக அப்படி சென்னிச்சுன்னா முதல்ல இடையுக்குள்ள நிற்கும். யார்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டாம். அவங்கள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பு, மனிதத்தை எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றம். ஏமாற்றம் தான் எண்ணம் வந்து. அதில் அது கனமான மனசை நீக்கிட்டு லேசான மனம். இப்போ தூக்கத்திலேயே அது எப்படி அழகான முறையில் தூங்கி நிலையில் அந்த மனசு லேசான நிலையில் உயிர் கைப்பற்றும் போது பயம் இருக்காது. ஏன்னா மனம் நிறைவாக இருக்குல்ல, திருப்தி கொண்ட ஆன்மாவாக இருக்குல்ல. இப்போ எனக்கு கொடுக்கப்பட நான் திருப்தி படைக்கணா, இப்போதான் மோட்சம் வரும்னு அர்த்தம். அப்படி எந்த மனம் அமைதி பெறுதோ, எந்த மனம் விசாலமாக இருக்கோ, எந்த மனம் அருள் நிறைந்ததாக இருக்கோ, அந்த மனம் மோட்சம் பெற்றுச்சு அர்த்தம். அவங்க இந்த உலகத்தை வாழ்றதும் சரி, இல்லை மறு உலகத்தை ரெண்டு கவலைப்பட மாட்டாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது, இங்கேருந்து அங்கே மாறும், அவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. இந்த உடல்லேருந்து இந்த உயிரும் மனசும் கைப்பற்றி இன்னொரு உடல் கொடுக்கும் போது அது அவங்க நல்லா உணர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் யாருக்கு இந்த மனம் உணராம நெருக்கடியிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த உயிர் கைப்பற்றும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ரணகரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இன்னும் வேதனை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மனம்ங்கிறது யாரும் பயிற்சியிலையோ வகுப்புலையோ கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது. நம்ம நாமே உணர்ந்தாதான். இப்போ நம்ம நாமளே உடனே இருந்துச்சோம், இறைவனை அதிகமதியம் தியானிக்கணும், இறைவன்கிட்ட கேட்கணும், இறைவனை என்னை பற்றி அறிவிச்சு கொடு, என்னுடைய மனசை பற்றி அறிவிச்சு கொடு, உயிரை பற்றி அறிவிச்சு கொடு, உயிரை பற்றியான ஞானம் கொடு, மனசை பற்றி ஞானம் கொடு. ஏன்னா மனதுடைய ஆற்றல் உணர்வு, உணர்வுடைய ஆற்றல் தான் உயிர், உயிருடைய ஆற்றல் தான் நம்முடைய செயல். மனம் இல்லாமல் உணர்வு கிடையாது, உணர்வு இல்லாமல் உயிர் கிடையாது, உயிர் இல்லாமல் உடல் இயங்காது. மனசும் உடலுக்கும் சம்மந்தம் இல்லையா, தொடர்புக்கு தானே. உடலை பார்க்குறோம், மனசை பார்க்குறோம், அது ஒரு ரெண்டு கிடையாது, ஒரு உணர்வு தொடர்பு இருக்குது.
இப்போ மனம் தான் வாழ்க்கை. அதனால் எல்லாரும் விரும்புவது அமைதியான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, சங்கடம் இல்லாத வாழ்க்கை. சொர்க்கங்கிறது கவலை பயம் இல்லாத வாழ்க்கை. அது இந்த உலகத்தில் நம்ம வாழணும் வேணும். அப்படி வாழணும்னு சொன்னால் முதல்ல நம்ம மற்றவங்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழணும். ஏதாச்சும் பேசினாலும் மன்னிச்சு பழகிட்டோம். அப்படியே அவங்களுடைய வார்த்தைகள் ஏதாவது காயப்படுறதாலும் மன்னிச்சு விட்டுட்டோம். அப்படியே அந்த 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 இடத்துல அவங்க தூக்கி போட்டு வேலை முடியும். சுத்தப்படுத்திக்கணும். அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பெரும்பாலும் சுமந்துக்கிட்டே இருக்கணும். போகிற போக்கெல்லாம் எடுத்து கல்லை வச்சுக்கிட்டே போனால் எப்படி இருக்கும்? ஒரு பை ஒன்று வச்சுக்கிட்டு ஏற்கனவே 4 கல்ல இருக்குன்னா இன்னும் 2 கல் தூக்கி போடணும். போகிற போக்கில் கல் தூக்கி வச்சுக்கணும். கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். வெயிட் ஓவர் ஆகிடுச்சு. அப்படி இல்லை, எதை கொடுத்தாலும் அப்படி தூக்கி போட்டு போய் நல்லதானே எடுத்துக்கணும், கெட்டதான் தூக்கி போட்டு போயிடுது. அப்படி பக்குவப்பட்டுட்டோம்னு சொன்னால் யாரை பற்றி நமக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணம் இருக்காது. அதே மாதிரி நம்மளுமே நல்லெண்ணம் பண்ணணும், அவங்களே நல்லெண்ணம் பண்ணுவாங்க. அந்த இறைவனை நல்லெண்ணம் பண்ணுறவர்களாக, விசாலமான மனசுடையவர்களாக, அருள் இருந்த மனசுடையவர்களாக, எங்களையும் குடும்பத்தால் நான் நம்பி கொண்ட ஆண்மை பண்ணுவேன், நீ புரிந்து கொள்வாயாக. முற்றிலும் வழிபட வரைகளை அறிவிச்சு முடியாது. எங்கள் மனசுக்கு நீ எங்கள் உயிர் கைப்பற்றும் போது நிறுத்தி கொண்ட ஆன்மாவாக சலாம் சொன்னதில்லை என்னுடைய நற்செய்திக்குரிய அந்த அந்த தருணம் அது வருடம் தருணம். அன்னைக்கு அதுதான் முஸ்லீம். அப்படி இப்போல்லாம் மூமின்னு தான் நம்பி கொண்டு வரலாம். முஸ்லீம் தான் விசுவாசம் பண்ணுறவர். உயிரை கைப்பற்றும் போது தான் தெரியும் யார் முஸ்லீம் தெரியும். அவரவர்களுக்கு தனியே தெரியும். அவ்வளோதான். அதான் இறைவனை நாங்கள் உன்னை எப்படி திருப்தி கொண்ட நிலையிலும் நீ எங்களை எப்படி திருப்தி கொண்ட நிலையாண்டி என் உயிரை கைப்பற்றி விடாது. ஏன்னா அது பக்குவடைக்கும்ல. அப்படி நம்ம திருப்தியாக இறந்துட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப வேதனையாகும். அதில் லேசான வாழ்க்கை கேட்போம். பொருளேற்றான வாழ்க்கை இல்லை, அருளேற்றான வாழ்க்கை. உறவுகளோடு வாழ்வோம், ஒன்றி வாழ வேண்டாம். கூடி வாழ்வோம், ஒன்றி வாழ வேண்டாம். சேர்ந்து வாழ்வோம், சார்ந்து வாழ வேண்டாம். சமாத்து விரும்புவோம், இல்லையா விலகி இருக்கும். சரி, ஒன்று விரும்பணும், இல்லை விலகி இருக்கும். இப்போ நெருக்கடி இருந்துகிட்டே வாழ வேண்டாம். இல்லையா? இதை நம்ம உதவி செய்யட்டோம். சாந்தி அடைந்த மனைமே உன் இருந்தால் மீள்வாயாக. இந்த தருணம் தான் விரும்பும். வானவர் நம்ம உயிரை கைப்பற்றும் போது சாந்தி அடைந்த மனைமை திருத்தி கொண்ட ஆன்மாவை கூப்பிட அந்த தருணம் அதை விரும்பணும், அது வேண்டும். சரியா? அதுக்கான பிரார்த்தனை நினைப்ப நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் நீக்கிட்டு நம்ம மனசில் இருக்கிறதுக்கு இடமே அந்த எண்ணம் தான். எண்ணங்களை பூச்சி வச்சுருக்கோம், நல்ல எண்ணங்களாக பூச்சிருக்கோம், கெட்ட எண்ணம் நீக்கணும். சரியா? அது இரண்டு உதயத்தோம். எல்லா பொருளும் நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து நம்மளை மன்னிக்க வேண்டி வாழ வைத்துட்டு இருக்குமான அந்த அகில இறைவனுக்கு எல்லா பொருளும்